லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு திருவருகை கால சிந்தனைக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, லவ் இஸ் நாட் வாட் யூ சே பட் லவ் இஸ் வாட் யூ டூ. நீ எதை சொல்கிறாய் அப்படிங்கிறதுல அன்பு இல்லை, நீ எதை செய்கிறாயோ அதில் அன்பு நிறைந்திருக்கிறது. சமீபத்தில் ரிலையன்ஸில் அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிற கேட்டகரியில் பெங்களூரில் ராஜா, அதாவது ஆட்டோ ராஜா என்று செல்லமாய் அழைக்கப்படக்கூடிய அந்த நபருக்கு சிறந்த சமூக சேவை வீரருக்கான விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை பெறுகிற போது அவர் ரொம்ப அழகாக பேசினார். ஒரு காலத்தில் அப்பா அம்மாவால் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, பொறுக்கியா சண்டை போட்டுட்டு தெருவில் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என் மனைவியை காதலித்தது. அவளுடைய அன்பு என்னை மாற்றியது. என்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் விட்டொழித்து ஏற்புடையபடி நல்ல ஒரு மனிதனாக என்னை மாற்றியது. ஆட்டோவில் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மனிதர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அவரை எடுத்து வச்சு ரொம்ப சிரமப்பட்டு அவருக்கு ஒரு சில இரக்கத்தின் செயல்களை செஞ்சேன். அன்று இரவு தூங்குகிற போது என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது அந்த நிகழ்வு. இது போல எத்தனை பேர் நோயாளிகள், முடியாதவர்கள், ஏழைகள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் ஏன் ஏதாவது செய்யக்கூடாது? என் மனைவியரிடத்தில் பேசிய போது அவள் சிரித்தாள். நாமளே வசதி இல்லாமல் இருக்கிறோம், நமக்கே ஒன்றும் இல்லை, இதில் நம்ம எங்கே போய் செய்யறது அப்படின்னு கேட்டபோது அப்போ உதயமானதுதான் எ ஹோப் ஆஃப் ஹோம், நம்பிக்கையின் இல்லம், கூர்நோக்கு இல்லம் அப்படிங்கிற அந்த இல்லம் துவங்கியது. இதுவரை கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட முதியவர்களை கொண்டு வந்து தங்க வைத்து அவர்களுக்கு பராமரித்து உணவு கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல மரணத்துக்கான தயாரிப்பையும் அவர்களை அடக்கம் செய்கிற அந்த பொறுப்பையும் நானே ஏற்று செய்திருக்கிறேன். ஒருவேளை என் வாழ்க்கை முன்னால போல விட்டுருந்தாங்க அப்படின்னா இடம் தெரியாமல் போயிருந்திருக்கும். இன்னைக்கு பெங்களூரில் ஹோப் ஹோம் அப்படிங்கிறது என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. நியூ ஆர்க் மிஷன் அப்படிங்கிறது என்னுடைய இலக்காய் உழைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேரை தங்க வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த உதவிகளை திறம்பட நான் செய்து கொண்டிருக்கிறேன். கடவுள் இந்த பெங்களூரில் என்ன ஒரு சின்ன மதர் தெரேசாவா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய தொகையை அவர் பரிசாக பெற்றார். உண்மையிலுமே இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அதுதான். லவ் இஸ் நாட் வாட் யூ சே. நீ சொல்வதில் அல்ல, நீ செயல்களில் காட்டுவதில் அன்பு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சுற்றி எத்தனையோ தேவைகள் இருக்கிறார்கள், தேவையோடு மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறேனா? சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், அன்பின் செயல்கள், இரக்கத்தின் காரியங்கள். பணிக்கு போகிற போது, வருகிற போது, பள்ளிக்கு செல்லுகிற போது, வருகிற போது பார்க்கக்கூடிய வறியவர்கள், முதியவர்களுக்கு என்னால் என்ற சிறு சிறு உதவிகளை செயல்களாக செய்ய கடவுள் என்னை உயர்த்தி இருக்கிறார். கடவுள் என்னை உயர்த்தி இருக்கார் அப்படின்னா நான் செய்ய வேண்டியது கொடுக்கும் மனதையும் நான் இரட்டிப்பாக பெரிதுபடுத்த வேண்டிய கடமைக்கு உள்ளாயிருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் தொடக்க நூல் 1:27 சொல்லுது, அவர் தமது சாயலில் பாவனையில் நம்மை படைத்தார். அவருடைய சாயல், அவருடைய பாவனை எப்படி இருந்துச்சு? அன்பாக இருந்தது, இரக்கமாக இருந்தது, பரிவாக இருந்தது. இந்த அன்பின் வாரத்தில் அந்த அன்பை ஆட்டோ ராஜா காட்டியது போல நீங்களும் நானும் காட்ட அன்போடு அழைக்கிறோம். இந்த செயல் திட்டமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முதியவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். அல்லது வழியில் சந்திக்கக்கூடிய வறியவர்களுக்கு நம்மால் இயன்ற, நம் ஆற்றலுக்கு ஏற்ற ஒரு சிறு உதவியை நாம் செய்கிற போது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் தயாரிப்பு, திருவருகை காலம், அன்பின் வாரத்தை நம் ஆசீர்வாதமாய் நிறைவு செய்கிறோங்கிற எண்ணத்தோடு செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம் பரிசுத்த கரத்தில் வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையில் உம் அன்பை வாழ்ந்து காட்டுகிற உன்னத கருவிகளாய் எங்களை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். ஆமென்.